ஸ்டார்ட். மைக்கில் யாராவது வாசித்தாலும் ரொம்ப நல்லதுதான். திருப்பாடல்கள் 114. எஸ், ஸ்டார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்கும். நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிடித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். என் உயிரை சாவினின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நமக்கு தெரிந்த பாடல், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. யூ நோ இட்? தெரியும், அப்படித்தானே? எஸ். முதல்ல 2 அடி மட்டும் நம்ம பாடுவோம். சரியா? கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போமா? கண்களை மூடி கரங்களை கூட்டி, be in the presence of the Lord, the beautiful presence of the Lord. ஆண்டவருடைய சன்னதியில் இருக்கிற, தேவாலயத்தில் இருக்கிற, you are before the mightiest presence of the Lord, the powerful presence of the Lord. இயேசுவின் அதி உன்னத சாநித்தியத்தில் இந்த தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது போல நீ ஆண்டவருடைய சன்னதியில் அமர்ந்து இந்த நேரம், இறைவா, நான் கேட்கக்கூடிய இறை வார்த்தை எனக்கு 100 மடங்கு விளைச்சலை தர வேண்டும். 100-fold எனக்கு தேவையான வார்த்தையாக அமைய வேண்டும். என் குடும்பத்திற்கு தேவையான வார்த்தையாக அமைய வேண்டும். என் பிள்ளைகளுக்கு தேவையான, என் கணவன் மனைவிக்கு தேவையான, என் உள்ளத்திற்கு தேவையான, என் எதிர்காலத்திற்கு தேவையான வார்த்தையாக அமைய வேண்டும். That thy will be done. என் ஏக்கம், என் விருப்பம், என் கவலை, கண்ணீர், everything you know. So give me the word accordingly. திடப்படுத்த, பலப்படுத்த, சாட்சியுள்ள பிள்ளையாக நிறுத்த ஒரு வார்த்தையை தாரும். என் கூடவே இரும். பக்கத்திலே நீர் இல்லாமல் என் கூடவே இரும். பக்கத்திலே இருக்க ஆண்டவரே,
இருளான வேளையில் இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானே உயிரற்ற இருளான உயிரற்ற வெளிச்சம். Acclaim God. Acclaim God. இயேசுப்பா, நீங்க தான் எல்லாமே. You are everything. நீங்க தானப்பா. Once again, என் கூடவே இருமாண்டவரே, கூடவே இரும். ஜபமாக மாறும். இந்த பாடல் வரிகள் ஜபமா மாறட்டும். இந்த பாடல் வரிகள் ஜபமாக மாறட்டும். பக்கத்திலே இரும். ஆலயத்தின் பாதுகாவலையே எங்களுக்காக பரிந்து பேசுங்க. எங்கள் பெயருக்கு காரணமான புனிதர்களை பரிந்து பேசுங்க. சேர்ந்து ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித மரியே இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தூய ஆவியாரின் பெயராலே மறந்து கொள்வோம். 180 டிகிரி சுத்த வைக்கிறீங்க அப்படிதானே? எஸ். இந்த மைக்கோட இது பாருங்க, உங்களுடைய அந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே சூப்பராக அந்த ஃபீட்பேக்ல கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இது இதில் வர மாட்டேங்குது. வருதா? நான் பேசுறது இதில் வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கில்லாடி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இட் ஹேஸ் டு கம் ஹியர். இது இந்த இதில் வரணும். அப்படின்னா தான் நான் பேசுறது எனக்கு கேட்கும். அப்படிதானே? இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது பாருங்க. இப்போ நான் பேசுறது எனக்கு கேட்கலாம், என்ன செய்வேன்? சத்தமாக பேசுவேன். அது உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகும். நான் சொல்றது புரிஞ்சா? ஸோ இட் ஹேஸ் டு கம் டு திஸ் ஸ்பீக்கர். அப்போது என்னுடைய வாய்ஸ் என்ன பண்ணலாம், நான் மோடுலேட் பண்ணி சூப்பராக பேசுகிறேன். காரணம் நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா நீங்கள் சூப்பராக இதில் வருது, எனக்கு இதில் வருது. ஆனால் இது வர மாட்டேங்குது. இது எனக்கு எங்கேருந்து வருதுன்னு அப்படியே தேடணும், எங்கடா ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை. ஓகே, இஃப் இட் பாசிபிள் டூ இட், அதர்வைஸ் லீவ் இட். ஓகேயா? இஃப் இட் பாசிபிள் இந்த இதில் கொடுக்குறது மாதிரி பாருங்க. ஓகே, பாருங்க. திருப்பாடல்கள் 116 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம். கொஞ்சம் பேர் வராமல் இருந்தீங்க. இந்த திருப்பாடலுக்கு ஒரு பேர் இருக்குது. 116 திருப்பாடல்கள். 116
அப்புறமா நீங்க வீட்டில் போய் வாசிங்க. திருப்பாடல் 116. இந்த பாடலுக்கு ஒரு பேர், என்ன பேர் அப்படின்னா, இட்ஸ் a Psalms of Remembrance. What is that? Remembrance. Remembrance-னா என்ன அர்த்தம்? நினைவு கூறுதல். நினைவு கூறுதலுக்கான ஒரு திருப்பாடல் அது. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. அன்பு பிள்ளைகளே, ஒரு 45 minutes எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த நினைவு கூறுதலை பற்றி பேசலாம். நிறைய பேருக்கு அல்சீமர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. கரெக்டா? அல்சீமர் கரெக்டா? என்ன நோய் அது? என்ன நோய்? என்ன நோய் அது? அல்சீமர்னா என்ன நோய்? ஞாபக அந்த ஒரு மறதி. நேற்று என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்? நம்ம என்ன சாப்பிட்டோம்? என்ன சாப்பிட்டீங்க? அது கரெக்டாக சொல்லுவோம். ஆனால் போன வாரம் ஆண்டவருக்கு நமக்கு செஞ்ச நன்மை என்னன்னு கேட்டால், அப்படியா ஏதாவது செஞ்சாரா? ஸோ அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஒரு 45 நிமிஷத்தில் நம்ம கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. See, உங்களுடைய அருங்கொடை மறுமலர்ச்சி இயக்கம், they organized this 40th the Bible convention, 40வது என்ன சொல்லுவோம், அருங்கொடை மறுமலர்ச்சி ஒரு தியானம். பாருங்க, இதை ஒரு வார்த்தையில சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்தில் இதை பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் a day of remembrance. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருஷம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை குடும்பமாக, தனிப்பட்ட நபராக, குழந்தைகளோடு, கணவனோடு, மனைவியோடு சேர்ந்து யூ ரிவைவ் இட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு ஆக்டுக்கு பேர் தான் ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 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 பழைய ஸ்டேட்மெண்ட், நிறைய ஃபாதர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்குது அப்படின்னா, இந்த 365 தடவை பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொல்றாங்க. What is that? Do not be afraid. அஞ்சாதே. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பைபிள் பண்டிதர்கள், தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள் ஃபுல்லா 73 புஸ்தகத்தை ஒன்று பார்க்கும்போது 365 தடவை இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, do not be afraid. பயப்படாத. மா பா பயப்படாத. ஏன் பயப்படாத? your God is there with you. Praise the Lord. ஸோ ஒவ்வொரு நாளும் பிள்ளை பாரு, நீ கண்ணை திறக்கும் போது ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, மகனே மகளே அஞ்சாதே, பயப்படாத. இதை பல தடவை நம்ம கேட்டிருக்கோம். இட்ஸ் வெரி ஏஜ் ஓல்டு ஸ்டேட்மெண்ட், எல்லாம் தெரிஞ்சது. தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அதை விட முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதல். பைபிள் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பைபிள்ல 8670 தடவை ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, நினைவு கூறு. என்ன வார்த்தை? இல்லைங்க, சத்தமா சொல்லுங்க. நினைவு கூறு. Do not forget. மறந்துடாத. 8670 நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 8670 சொல்லுங்க பார்க்கலாம். மறக்குமா? 8670. இன்னைக்கு நைட்டு நான் அப்படியே மெதுவாக வீட்டுக்கு வருவேன். வந்து பைபிள்ல எத்தனை தடவை இருக்குதுன்னு கேட்பேன். டக்கு நீங்க என்ன சொல்லணும்? ஃபாதர் 8670 தடவை ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு பிள்ளைங்களே பாருங்க, 365 தடவை பயப்படாதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, கடவுள் 8670 தடவை அந்த வார்த்தையை போட்டிருக்காரு அப்படின்னா, that is something more serious about it. Is something very serious about this water, this word. மறந்துடாத. Do not forget it. பைபிள்ல ஒரு புத்தகமே இருக்குது, repetition. It's a book of repetition. It is known as the book of repetition. செய்த காரியத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கே ஒரு புத்தகம் இருக்குது. எது தெரியுமா? அதாவது நீங்க முன்னாடி வாசிச்சிருப்பீங்க, அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது, என்னடா தெரியாதனமா வாசிச்ச மாதிரி இருக்குது, ஆல்ரெடி வாசிச்சது மீண்டும் இருக்குது. அது என்ன புக்கு? பைபிள் வாசிச்சா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியா? சும்மா யாராவது வாசிச்சவங்க, முழு பைபிளை வாசிச்சவங்க என்னமா? யாரு?
a book of repetition. யாராவது ஒரு ஆன்மா அன்னைக்கு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்ட மாதிரி, ஆண்டவர் 50 பேரு, ஆண்டவர் 40 பேரு, ஒருத்தர் இணை சட்டம் அப்படிங்கிற புத்தகத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புக் ஆஃப் டியூட்ரானமி, இணை சட்டம் அப்படிங்கிற புத்தகம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பைபிள்ல ஃபர்ஸ்ட் புக் என்னது? தொடக்க நூல், விடுதலை பயணம், மூணாவது என்னது? மூணாவது எண்ணிக்கையா இணை சட்டமா எண்ணிக்கையா? லேவியர். பாத்தீங்களா, அறிவோடு இருக்கிறீங்க. மூணாவது புத்தகம் லேவியர், நாலாவது எண்ணிக்கை, அஞ்சாவது பாருங்க இந்த ஆர்டர். This is a Pentateuch. This 5 book are called Pentateuch. Praise the Lord. Hallelujah. இந்த 5 புத்தகத்தான் யூதர்களுக்கு தோரா. இப்ப நமக்கு பாருங்க எப்படி நம்ம பைபிளை எவ்வளவு பரிசுத்தமா பாக்குறோம். இது கடவுள் நமக்கு தந்த பொக்கிஷம் அப்படின்ட்டு. அப்ப யூதர்களுக்கு ஒரு பைபிள் இருந்துச்சு. அந்த பைபிள் பேர் தான் என்னது? தோரா. அதுல பாருங்க இந்த 5 புத்தகம் அவர்களுக்கு கண் மாதிரி. வெரி குட். இப்ப கொஞ்சம் வருதே. இதுல இருந்து வருதா? இதுக்கு கொஞ்சம் உயிர் வருதுன்னு நினைக்கிறேன். Thank you brother, thank you so much, you did a very great job. Praise the Lord. Thank you so much. நீங்க தொண்டையை பாதுகாத்துட்டீங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் கூட வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரி பாருங்க, என்ன சொல்லிட்டு இருந்தோம்? தோரா. இந்த 5 புத்தகம் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. அந்த 5 புத்தகத்தை: தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணை சட்டம். இந்த புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, இதை நாளை வாசிச்சுட்டு இந்த 5ஆவது வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொடக்க நூலை விட்டுருங்க. இந்த விடுதலை பயணத்துல இருந்து எண்ணிக்கை வரை, அதாவது இந்த 3 புஸ்தகத்துல என்னென்னலாம் நடந்துச்சோ அதை மோசே இந்த 5ஆவது புத்தகமாகிய இணை சட்டத்துல மீண்டும் இஸ்ராயேல் மக்களை கூட்டி ஞாபகப்படுத்துவோம். டேய், மறந்துடாத. யாரை மறக்க கூடாது? உன் மூதாதையர்களை மறந்துடாத. மூதாதையர் யார் இஸ்ராயேல் மக்களுக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. மறந்துடாத. 400 வருஷம் எங்க அடிமையா இருந்த என்பதை மறந்துடாத. நீ அடிமையா இருந்தப்போ ஜெபிச்ச பத்தியா? மறந்துடாத. கடவுள் கூக்குரலை கேட்ட உடனே 10 அதிசயங்கள் அற்புதங்களை நடத்தினார் பத்தியா? மறந்துடாத. அதிசயங்கள் அற்புதங்கள் மட்டும் கிடையாது, செங்கடலை பிளந்து கால் நனையாமல் உன்னை கடக்க செய்தார் பத்தியா? மறந்துடாத. நடக்க செய்தது மட்டும் கிடையாது, உழைக்காம வேர்வை சிந்தாம 40 வருஷம் சாப்பிட்ட பத்தியா? மண்ணா காடைகளை கொடுத்தார் பத்தியா? மறந்துடாத. சாப்பிடுறது மட்டும் கிடையாது, 40 வருஷம் பாலைவனத்தில் நடந்தும் உன் கால் வீங்கல பத்தியா? மறந்துடாத. 40 வருஷம் நடந்தும் ட்ரெஸ் 40 வருஷம் நீ மாற்றாம இருந்த பத்தியா? இந்த ட்ரெஸ் நஞ்சு போகல பத்தியா? மறந்துடாத. உன்னை சுற்றி எத்தனையோ பேரு, எத்தனையோ அரசுகள் உன்னை தாக்க வரும்போது உன்னை பாதுகாத்தார் பத்தியா? மறந்துடாத. இட்ஸ் a book of remembrance. ஆண்டவர் உனக்கு செய்த மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்து போகிறாங்க. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. கைகளை உயர்த்தி சொல்லுமா? இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. எபிரேயர் புஸ்தகம் வாங்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் யாராவது பைபிள் முன்னாடி இருக்கிறவங்க வாசிக்கலாம். சரியா? எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 32வது இறைவார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை. இது லேப்டாப்போட கனெக்டடா இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் டிஸ்பிளே. இந்த வார்த்தை நான் சொல்றத முடிஞ்சா யூ கேன் டிஸ்பிளே. அதனால பைபிள் கொண்டு வராதவங்களும் வாசிக்கலாம். அப்படித்தானே? நமக்கு அழகான எல்இடி ஸ்கிரீன்ஸ் இருக்குது. பாசிபிள் யூ கேன் யூஸ் இட். நான் சொல்ற இறை வார்த்தையை டக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணி அதை இது ப்ரொஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. எஸ், எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 32வது இறை வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள்.
போதும் போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். அப்ப முன்னைய நாட்களை நினைவு கூறுதல் அப்படின்னா இட்ஸ் அ மென்டல் ஆக்ட். நினைவு கூறுதல் அப்படிங்கிறது முதலாவது என்ன அர்த்தம்? அது மென்டல் ஆக்ட். மென்டல் ஆக்ட்னா என்ன அர்த்தம்? புத்தியுடைய தளத்தில் இருந்து, அறிவின் தளத்தில் இருந்து யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்களா சொல்றது புரியுதா? நினைவு கூறுதல் 3 தளங்கள்ல நம்ம சிந்திக்க போறோம். என் கூட இருந்தா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு இதுல ஆழமான கருத்துக்களை உங்களை மெதுவா கொண்டு போறேன். மேலோட்டமான ஒரு காரியம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வச்சிருக்கிறோம். நினைவு கூறுதல் அப்படின்னா பைபிள் சொல்லி கொடுக்கிறது முதலாவது தளம் என்ன அப்படின்னா இட்ஸ் an மென்டல் ஆக்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மென்டல் ஆக்ட்னா என்ன ஃபாதர்? முற்காலத்தில் நடந்ததை மறந்துடாத. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இணைச்சட்ட புஸ்தகத்தை எடுங்க பார்க்கலாம். இணைச்சட்ட புஸ்தகம் 8வது அதிகாரம், இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 2, 3 இறை வார்த்தைகளை வாசிக்க பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளியரா தெரியும். மோசே இஸ்ராயல் மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. 8வது அதிகாரம் 2, 3 வாசிக்க பார்க்கலாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிப்பீர்களா மாட்டீர்களா என உங்களை சிந்தனைகளை சோதித்து அறிந்து கொள்ளவும் அவர் சோதித்தார். இனி 4வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடை நைந்து போகவில்லை, உங்கள் காலடிகள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பு பிள்ளையே, நான் இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இங்க இருக்கிறது ஒரு 30 வயசுல உள்ளவங்க இருக்கிறீங்க, 40 வயசுல இருக்கிறீங்க, 50ல இருக்கிறீங்க, 60ல இருக்கிறீங்க, 70ல இருக்கிறீங்க. கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. நீ நினைவு கூர்ந்தாயா? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ நினைவு கூர்ந்தாயா? நினைவு கூறுதல் அது வேணும். அது இல்லாத உனக்கு மூவிங் பண்ண முடியாது. நினைவு கூறுதல் ஒரு பேக்வர்ட் ஸ்டெப் தான், ஆமா. ஆனா ஃபார்வர்ட் ஸ்டெப் ஒரு ஹோப் போல நடக்கணும் அப்படின்னா நினைவு கூறுதல் வேணும். யூதர்கள் ரொம்ப அழகான ஒரு கேட்டகிசம் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? பவ் ஆரோ பார்த்துருக்கோம் அப்படித்தானே? ஒரு ஒரு என்ன சொல்லுவோம், அம்பு தானே. அம்பை அந்த வில்ல வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே அப்படியே இழுப்போம் பின்னாடி. ஹலோ, பார்த்துருக்கிறீங்களா? நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்க. கொஞ்சம் தலைய நான் பேசுறது புரியுதா? என் தமிழ் ஓகேயா? கொஞ்சம் பேர் அப்படியே மண்ணு மாதிரி உட்காந்துருக்கு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். சும்மா விளையாட்டுக்கு, சரியா? நான் கொஞ்சம் தலையெல்லாம் ஆக்குங்க. உண்மையாகவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்க. இட்ஸ் குட். பட் அட் த சேம் டைம் when I ask question, just சரியாக தப்போ நம்ம கொஞ்சம் டயலாஜிக்கல் வே ஆஃப் having the retreat. Praise the Lord. அல்லேலூயா. பாருங்க, இந்த அம்பு பார்த்துருக்கோம் அப்படித்தானே? இந்த அம்பு எவ்வளவு தூரம் நம்ம பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளவு தூரம் முன்னாடி போகும். பாருங்க, இத்தனோடு எழுதுனா இவ்வளவுதான் போகும். ஆனா how far you take it back side, அந்த பேக்வர்டு மோஷன் எவ்வளவு தூரம் வருதோ, எவ்வளவு வலிமையா வருதோ அவ்வளவு ஃபாராவே போகும் என்பதை போலத்தான் பைபிள் நமக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா புள்ள? கோ பேக், கோ பேக். வரலாற்றை கொஞ்சம் திரும்பிப்பார், உன் குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார். நீ திரும்பி போக 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 தைரியமா முன்னாடி கால வைக்க முடியும். ஹோப்ஃபுல்லி எதிர்நோக்கு, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னா முன்னாடி போறது மட்டும் கிடையாது, பின்னாடி போய் முன்னாடி போகணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. அப்ப அன்பு பிள்ளைகளே, இட்ஸ் an மென்டல் ஆக்ட். ஆண்டவர் செஞ்ச மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுவது குட்டி காரியமா இருக்கும்ல. எல்லாம் ஒரு தியான மையத்துல 2025 24-25 தொடங்கும் போது நியூ இயர் ரிட்ரீட் வச்சு, நியூ இயர் ரிட்ரீட்ல
அது நாங்கள் நினச்சோம் அது ஹாலிடேஸாக இருக்கிறதுனால யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் ஃபுல் புக்டாகி வர்கீஸ் ஃபாதரையும் கால் பண்ணி திட்டுறாங்க, ஃபாதர் இன்னும் எங்களுக்கு இடம் வேணும் ஃபாதர் அப்படின்ட்டு. நான் சொல்ல முடியாது, ஏன்னா அக்கமடேஷன் இஸ் லிமிட்டட். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு சரியான அந்த படுக்கை வசதியெல்லாம் செய்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க என்பதை விட உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஈவன் தென் யூ நோ ஃபாதர் வி வில் டேக் அவுட் சைட் த ரூம்ஸ், யூ ஜஸ்ட் அலோ அஸ் நியூ இயரை ஆண்டோட சன்னிதியிலிருந்து தொடங்கணும் அப்படின்ட்டு. அதில் அந்த நியூ இயர் ரிட்ரீட்ல என் மனசில் வந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தியானம் கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த வருஷம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், யூ டேக் எ பீஸ் ஆஃப் லிட்டில் டைரி. அதுக்கு பெரிய ஒரு டைரி போட வேண்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குட்டி டைரி எடுத்துட்டு இப்போ பாருங்க, ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போதும் உன் மனசுல ஏதாவது ஒரு அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னா ஜஸ்ட் நோட் இட். ஆண்டவர் இந்த ஆக்சிடென்ட்ல என்னை காப்பாற்றினாரு, இந்த நோயில இருந்து என்னை காப்பாற்றினாரு, நான் அழுதுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ஆறுதலாக வந்தாரு, தக்க சமயத்தில் அவனுக்கு உதவி கிடைச்சிச்சு. அந்த நாளையும் அதை மட்டும் அடையாளப்படுத்தி வச்சுக்கோ. 2025 வருஷம், இது ஜூபிலி வருஷம் கூட. 2025 டிசம்பர் 31 நீ சும்மா ஆண்டவரே நன்றி அப்படின்னு வாயால ஏமாத்துறதை விட இந்த டைரியை கொஞ்சம் எடுத்து, இட்ஸ் அ டைரி ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ். ஐ டோல்ட் த நேம். அந்த டைரிக்கு நீ நன்றியின் டைரின்னு வச்சுக்கோ. ஜனவரி 1 நீ எடுத்து சொல்ல முடியும், ஆண்டவரே ஜனவரி 24 நீ எனக்கு இந்த நன்மையை செஞ்ச, சோ ஐ தேங்க் யூ. சும்மா நன்றி கிடையாது, பர்டிகுலரைஸ்ட். ஆண்டவரே இப்படி கால் வச்சு நடந்தேன், பட் தக்க சமயத்துல இந்த ஒரு நன்மை நீ செஞ்ச பத்தியா, ஐ தேங்க் யூ லார்ட். When you serious about certain things, the Lord will also have a seriousness towards you. நீ சில காரியங்களை சீரியஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னா, especially with regard to the spirituality, உன் ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவை நீ எவ்வளவு சீரியஸா எடுக்கிறியோ அவ்வளவு சீரியஸா தான் அவர் எடுப்பார். Praise the Lord. Hallelujah. அதனால சும்மா 31 உட்காந்துட்டு ஆண்டவரே நன்றி செஞ்சேன் என்பதை விட, இன்னும் காலம் கெட்டு போகல, 5 மாசம் தான் போயிருக்குது. You can begin even today. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே புகழ். புள்ள நீ செஞ்சு பாரு. Your God expects the thanks from you. ஞாபகம் இருக்குதா ஒரு ஓமை? ஞாபகம் இருக்குதா? ஹலோ, 10 நோயாளிகளை குணமாக்கிட்டு அதில் ஒருத்தன் வருவான். அவன் என்ன சொல்லுவான்? ஆண்டவரே நன்றி சொல்லும் போது போதும் கேட்டா இடத்த காலி பண்ணி சொன்னாரா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய காய், நன்றி சொல்றதுக்கு ஒருத்தன் தானா? ஸோ தட் மீன்ஸ் அவர் எதிர்பார்க்கிறான், நன்றியை எதிர்பார்க்கிறான். நன்றி. வாங்களேன், இணைச்சட்ட புஸ்தகம் இணைச்சட்ட புஸ்தகம் ஃபுல்லா அப்படியே வந்துட்டு யோசுவா அடுத்த புத்தகமா யோசுவாக்கு வாங்க பார்க்கலாம். யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலிருந்து வாசிக்க பார்க்கலாம். யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலிருந்து. திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில். அதோட ஹிஸ்டரி இப்படிதான். யோசுவாக்கு முன்னாடி உள்ள புஸ்தகம் என்னது? இணை சட்டம். ஓகேயா? அப்போ யோசுவா புஸ்தகம் எழுத தொடங்கும் போது, அதாவது யோசுவா புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவேட் பண்ணும்போது, இந்த இஸ்ராயல் மக்களுக்கு இருந்த புத்தகம் என்னது? முதல் 5 புத்தகமாக ஸ்பெஷலி இணை சட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அதை தான் இப்ப நீங்க வாசிங்க பார்க்கலாம். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ அதனின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, அப்பொழுது நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் அதை தியானம் செய்து அதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா,
இந்த திருச்சட்ட நூல், அதாவது ஆண்டவர் உன்னை பாதுகாத்த வழி நடத்திய இந்த ஹிஸ்டரிய மறந்துடாத, இதை உன் கண்ணு முன்னாடியே வச்சுக்கோ. அப்படி செய்யும் போது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் தலைமை பொறுப்பு கொடுத்த உடனே மோசேக்கு அடுத்த லீடரா யோசுவா வராரு. யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளை இதுதான், மறந்துடாத, இந்த புத்தகத்தை கையில வச்சுக்கோ, the book of remembrance. ஆண்டவர் வழி நடத்திய செயல்களை மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. யோசுவாவும் கீழ்ப்படிதான், அது அப்படியே நடக்குது. யோசுவா புத்தகம் லாஸ்ட் வாங்க பார்க்கலாம். யோசுவா புத்தகம் லாஸ்ட் சாப்டர்ஸ் 24வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை. யோசுவா புத்தகம் 24வது அதிகாரம் 31வது இறைவார்த்தை வாசிங்க பார்க்கலாம். வெரி குட். ஓகே. கண்டிப்பா தெரியும், நீங்க அதை கவனமா வாசிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு, இல்லை கவனமா கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு. இன்னொரு தடவை கூட கவனமா கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் then only you will come to know. கவனமா கேட்டு புரிஞ்சு வாசிங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் ஒன்ஸ் அகைன். ஓகே. அதோட அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை வாசிச்சீங்க, அதோட அர்த்தம் என்ன? அதாவது யோசுவாவின் வாழ்நாளிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களின் வாழ்நாளிலும் மக்கள், இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். அதோட அர்த்தம் என்ன? ஹலோ, கேள்வி மட்டும் கேட்காதீங்க, எதை தியானிச்சுட்டு வந்திருக்கிறீங்களோ சொல்லிட்டு மட்டும் போயிருங்க. What is the meaning of that statement? அந்த இறைவார்த்தையின் அர்த்தம் என்ன? யாராவது பின்பற்றினர் தான் இருக்குது. அதாவது யோசுவாவின் வாழ்நாளிலும் யோசுவாவுக்கு பின் உள்ள முதியோர்களின் வாழ்நாளிலும் இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன இருக்கு பாருங்க. ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்தையும் அம்முதியோர் அறிந்திருந்தனர். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சோம்னா they know it. For knowing is equal to remembering. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் செய்த மாபெரும் அதிசயங்களை யோசுவாவும் யோசுவா காலகட்டத்தில் இருந்த முதியோர்களும் அறிந்திருந்தன. அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் வழி நடத்தினார், என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு, நம்ம எவ்வளவு அயோக்கியனா இருந்தோம், எவ்வளவு பாவம் செய்தோம், ஆனால் கடவுள் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதை போல கழுகுகளின் மேலில் நம்ம தாங்கி வழி நடத்தினாரே என்பதை யோசுவாவுக்கு அந்த காலகட்டத்தை சார்ந்து வந்த முதியோர்களும் அறிந்திருந்து ஞாபகம் வச்சதுனால ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். அப்ப அதுக்கு அடுத்த தலைமுறை ஊழியம் புரியல. அதுதான் நீதித்தலைவர்கள் புஸ்தகம். நீதித்தலைவர்கள் புஸ்தகம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் லைஃப். கடவுள் என்னென்ன கட்டளைகள்லாம் கொடுத்தாரோ அதுக்கு எதிரா எப்படியெல்லாம் போடுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குதா? நீதித்தலைவர் புஸ்தகம் வாங்க. நீதித்தலைவர் புஸ்தகத்துல தொடக்கத்திலேயே 2வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசிக்க பார்க்கலாம். அர்சுசாமி அவர் மீண்டும் ரிப்பீட் பண்ணுவார். நீதித்தலைவர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வார்த்தை. இப்ப யோசுவாவுல நம்ம வாசிச்ச அதே வார்த்தைய நீதித்தலைவர் புஸ்தகத்திலையும் அர்சுசாமி எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். வாசிக்க பார்க்கலாம். ஹலோ மைக். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் வாழ்நாளிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். அடுத்து, ஆண்டவர் இஸ்ரேலுக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர். அதனால ஊழியம் பண்ணாங்க. அப்ப அடுத்த தலைமுறை ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ தவறினார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? கேட்டகிசம் இல்ல வீட்டுல.
குடும்பத்துல கேட்டகிசம் இல்ல, மறைக்கல்வி இல்ல. வீட்டுல அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல, அம்மா பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு உன் புள்ள தேவாலயத்துக்கு வரமாட்டேங்க அப்படின்னா, பைபிளை தொட மாட்டேங்க அப்படின்னா, பைபிள் அலர்ஜியா இருக்குது அப்படின்னா, கன்ஃபெஷன் அலர்ஜியா இருக்குது அப்படின்னா, அம்மா கூமுட்டையா இருக்கிறியா, எதுக்கெல்லாம் நீ கோயிலுக்கு போறமா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா, திருவருள் சாதனம் மீது ஒரு பக்தி இல்லை அப்படின்னா, திருப்பலி மீது ஒரு பக்தி இல்லை அப்படின்னா, தேவாலயத்தின் ஆச்சாரங்கள் அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது என்றால் கேட்டகிசம் இல்ல வீட்டுல. அப்பா அம்மா அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கல. டேய் உன் அப்பா எப்படி இருந்தது தெரியுமாடா, டேய் அம்மா எப்படி இருந்தது தெரியுமாடா, ஆண்டவர் வழி நடத்தினாருடா. அப்போ இன்னைக்கு உன் குடும்பத்துல குடும்ப ஜெபமாலை இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்டகிசம் இல்ல, ஃபுல் ஸ்டாப் ஆயிருச்சு. உன்னோட ஆன்மீக வாழ்க்கை உன்னோட ஃபுல் ஸ்டாப் ஆயிருச்சு, தொடர்ச்சி இல்ல. பிள்ளைக்கு 30 வயசுல 40 வயசுல நின்றுக்கிட்டு உன்னை பார்த்து கேலி பண்ணுது. ஞாயிற்றுக்கிழமை நீ பூசைக்கு போற, என்னம்மா உனக்கு அறிவு இல்லையா? கேமரூன் ஹைலேண்ட்ஸ் ஒரு ஹைலேண்ட்ஸ்னு போன தடவை தியானம் நடந்துச்சு. நிறைய பேர் நீங்கள் வந்திருந்தீங்க. ஒரு அம்மா இங்கே இந்த பங்கில் உள்ளவங்க தான், அம்மா பேர் மறந்துட்டேன். இந்த அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாட்சி சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது கண்ணு அப்படியே நிறையுது. ஃபாதர், இவ்வளோ வருஷம் எனக்கு இருந்த அந்த ஒரு பாரத்தை போன வருஷம் நான் இறக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு 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 உன்னதமான ஒரு நான் கேட்டேன், அம்மா என்னம்மா இப்படி இருந்த கை இப்படி ஆயிடுச்சா? இன்னைக்கு நம்ம சாட்சிகள்லாம் அப்படி தானே, முன்னாடி நான் இப்படி நடந்துகிட்டு இருந்தேன், இந்த தியானத்துக்கு வந்தேன் இப்போ இப்படி ஆயிட்டேன். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கட்டி இருந்துச்சு, தியானத்துக்கு வந்தேன் சரியாயிடுச்சு. நம்மளாம் எதிர்பார்க்கக்கூடிய சாட்சிகள் அதுதானே, கேலி பண்றதுக்கு கிடையாது. ஆனா அதை காட்டிலும் உன்னதமான சாட்சியை அம்மா சொன்னாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அத 15 வருஷமா 20 வருஷமா என் கணவனும் பிள்ளைகளும், என் பிள்ளைங்க இதுவரை பாப்டிசம் எடுத்ததே கிடையாது. என் கணவனுக்கு ஆன்மீகம்லாம் என்னன்னே தெரியாது. நான் தான் ரிட்ரீட்டுக்கு வந்தேன், வீட்டுல யாரும் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். 4 நாள் தியானம் முடிச்சுட்டு நல்ல ஒரு கன்ஃபெஷன் எடுத்துட்டு திரும்பி நான் வந்தேன், வீட்டுக்கு வரேன். வித்தின் 4 months என் பிள்ளைங்க எல்லாரும், அம்மா பாப்டிசம் வேணுமா, வீட்டுல குடும்ப ஜெபம் தொடங்கிட்டோம் ஃபாதர், ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுது ஃபாதர், இப்போ கடவுளுக்காக வாழ்றோம் ஃபாதர். உங்க இடையில நடந்து சொல்றேன், கதை சொல்லல, உங்க இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சொன்னது. பாருங்க, நினைவு கூறுதல், நினைவு கூறுதல். அல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தியானத்தோட ஒரு கிளட்ச் அப்படி கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, 1வது கிளட்சில் போய்கிட்டு இருக்குது, 1வது கிளட்சில் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு 4வது என்ன சொல்லுவோம் நம்ம, படிக்கோ ஏரா அது பேர் என்ன, 4வது கியர், 4வது கியர் போடணும் அப்படின்னா, இப்போ நான் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அதான் வலது கையில் உள்ள ஒரு நபருக்கு ஆண்டவர் சௌக்கியம் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஏதோ வீட்டில் இந்த அந்த நடந்துச்சு, இதெல்லாம் சரியாயிருச்சு, கொஞ்சம் கூட நீங்க காரணம் நம்முடைய தேடல் எல்லாமே இவ்வளவுதான், இவ்வளவுதான், அது போதும். அதனாலதான் இப்ப 1வது கியர்ல போய்கிட்டு இருக்குது குடும்ப வாழ்க்கை. அப்படியே ஊந்து 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 ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஹலோ, புரியுதா? புரிஞ்சா புரியலையா? 2 கரங்களை விழுந்து சொல்லுமா, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஃபர்ஸ்ட் முதல் தளம் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இட்ஸ் அ மென்டல் ஆக்ட். புத்தி பூர்வமாக ரிமெம்பர் பண்ணணும், அது தேவை. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைக்கணும் பிள்ளை, நினைச்சாதான் நான் சொன்ன மாதிரி பின்னாடி போனா தான் முன்னாடி போறதுக்குள்ள ஆற்றல் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, முன்னாடி போகணும் அப்படின்னா பின்னாடி போக வேண்டும். அல்லேலூயா, இயேசுவே நன்றி. குடும்பத்துல கேட்டகிசம் வேணும், பங்களவுல மட்டும் கிடையாது, அது சும்மா அறிவுக்கு கொடுக்கக்கூடிய காரியம். அப்பா சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகிட்ட, டேய் ஆண்டவர் செஞ்சதை தெரியுமாடா உனக்கு, அம்மா சொல்லி கொடுக்கணும்.
இன்னைக்கு அப்போ அந்த புள்ள வளர்ந்து வரும்போது, இன்னைக்கு என் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் இருக்கும்போது என் ஞாபகம் இருக்குது, இந்த தேவாலயத்துல வந்து முழந்தாள் படியிட்டு இந்த பலிபீடத்தை கண்ணீரால் நினைத்தார்களே. அப்ப அந்த புள்ள வழி தவறி போவாது, வழி தவறி போவாது. இனி ஈவன் அவங்க வழி தவறி போனாலும் உன் புள்ள உன் கையில தான் இருப்பான். In the sense he or she will be with God. Why? நீ கொடுத்திருக்கிற கேட்டகிசம் கொடுத்திருக்கிறே. எப்படி அந்த புள்ள உன் கையில இருந்து வெளியில போகும்? ஆண்டோடைய அந்த பாதுகாப்பின் அந்த அந்த ஒரு அரணில் இருந்து எப்படி போகும்? விட்டுருவாரா கடவுள்? இனி இரண்டாவது தளத்துக்கு நம்ம போறோம். நினைவு கூறுதலின் இரண்டாவது தளம் எப்படின்னா, இட்ஸ் a physical act. Praise the Lord. Hallelujah. முதல் தரம் நான் சொன்னேன் இட்ஸ் a mental act. இரண்டாவது நிலை என்னன்னா, நினைவு கூறுதல் என்ன அப்படின்னா, இட்ஸ் a physical act. physical act அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் செய்த காரியங்களை நினைவுபடுத்தணும். then it comes to action. பாடி லெவல்ல ஒரு ஆக்ஷன் இருக்குது. Praise the Lord. Hallelujah. பைபிள்ல சில காரியங்கள் நம்ம பார்ப்போமே, ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பேக் நான் சொல்லி தந்த பேக்ரவுண்ட்ல நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அப்படியே கடவுளுடைய அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். The heart of your loving God. இன்னைக்கு நம்ம பைபிளை வாசிக்கிறது நம்மளுடைய சைடுல இருந்து வாசிக்கிறோம். Read the Bible from the side of Jesus, from the side of God. Then you will come to know the emotional attachment that he has towards you. உன் கூட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அன்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அது தெரியும். எஸ், கம் டு ரீட் Genesis chapter 8 verse 1. தொடக்க நூல் 8வது அதிகாரம் 1வது வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். தொடக்க நூல் 8வது அதிகாரம் 1வது வார்த்தை. ஹலோ மைக்கம்மா, வாசிங்களேன். மைக்ல வாசிக்கிறது சந்தோஷமா இருந்துச்சு. நோவாவையும் this is the first முதல் தளம், நினைவு கூர்தல் வந்துட்டா. இனி பாருங்க, நினைவு கூர்ந்தார் என்றால் இனி அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகவே மண்ணுலகின் மீது காற்று வீச்சு செய்தா வெள்ளம் தனிய தொடங்கியது. This is the second part, that is a physical action. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் நினைவு கூர்ந்ததால் செயல்படுவார். நான் சொல்றது புரியுதா? புரியலையா? நினைவு கூறுதல் முதல் தரம், இட்ஸ் a mental action. செஞ்ச காரியங்களை நினைவுபடுத்துறோம். ரெண்டாவது தரம் என்னன்னா, ஞாபகப்படுத்திட்டு அது செயல்ல இறங்குறது. மென்டல் ஆக்ஷன் டு பிசிக்கல் ஆக்ஷன். நம்ம காரியத்தை அப்புறமா செஞ்சுப்போம். இப்ப கடவுள் பாருங்க, கடவுள் நோவாவையும் அவர் கூட பேழையில் அடைச்ச அந்த மிருகங்கள் அது எல்லாத்தையும் நினைவு கூர்ந்தார். எத்தனை நாள் அந்த நோவா அந்த பேழையோட அந்த இது பேர் என்ன, அந்த பெரு வெள்ளத்தில் வதந்துகிட்டு இருந்தாங்க? எத்தனை நாள் இருந்தாங்க? ஹலோ, எத்தனை நாள் இருந்தாங்க? 40 நாள். அப்போ 40வது நாள் ஆண்டவர் நினைவு கூர்ந்தான் பைபிள் சொல்லுது. நினைவு கூர்ந்துட்டு அப்படின்னு சும்மா உட்கார்ல, he comes to the action. என்ன செஞ்சாரு? காற்றடிக்க செய்தா. அப்போ என்ன நடந்துச்சு? தண்ணீர் குறைந்தது. இந்த பிள்ளைங்க பேழையில இருந்து வெளியில வந்தாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்றால் அவர் உன் சார்பாக செயலாற்றுவார். பிள்ளைங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் உன்னை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்தார் என்றால் he acts on behalf of you. அன்னைக்கு நோவாவை நினைவு கூர்ந்தார், he acted on behalf of Noah. இந்த பைபிள்ல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, வாசிக்க பார்க்கலாம். 9வது அதிகாரம் 15வது வார்த்தை, தொடக்க நூல் 9:15. தொடக்க நூல். எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன். நினைவு கூர்ந்ததுனால என்ன நடந்துச்சு? மென்டல் ஆக்ட் முடிஞ்சிச்சு. இனி பாருங்க, பிசிக்கல் ஆக்ட் எப்படி வருது? உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது. பாருங்க, இனி நான் உங்களை தண்ணியால அழிக்க மாட்டேன். நினைவு கூர்ந்தால் பிசிக்கல் ஆக்ட். ஹலோ, புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் தலையை ஆட்டுங்களேன்.
அல்லேலூயா. இனி பாருங்க, இன்னும் கொஞ்சம் அதிகாரம் கூட வாசிங்க. 19வது அதிகாரம். அம்மா மைக்கம்மா கொஞ்சம் வாசிங்களேன், உதவி செய்யுங்களேன். 19வது அதிகாரம் 29வது வார்த்தை. 19 தொடக்க நூல் 19:29. கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது, கவனமா கேளுங்க, கடவுள் சமவெளி நகர்களை அழித்த போது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த, காத்தடிச்சு மறந்து போவாங்க, லோத்து குடியிருந்த நகர்களை அழித்த போது கடவுள் அவரை காப்பாற்றினார். யார நினைவு கூர்ந்தா? லோத்த நினைவு கூர்ந்தாரா? பைபிள் என்ன சொல்லுச்சு? ஆபிரகாமை நினைவு கூர்ந்து தம்பி பையனை காப்பாத்தினாரு, லோத்தை காப்பாற்றினார். அப்போ அதோட அர்த்தம் என்ன? இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒருத்தன் நேர்மையாளனாக, ஒருத்தி நேர்மை உள்ளவளாக இருந்தார் அப்படின்னா தலைமுறை காப்பாற்றப்படும். தலைமுறை காப்பாற்றப்படும். ஆபிரகாமின் நேர்மைத்தனத்தை பார்த்து பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோ, ஆபிரகாமின் நேர்மைத்தனத்தை பார்த்து லோத்தின் பரம்பரையை ஆண்டவர் காப்பாற்றினார். நோவாவின் நேர்மைத்தனத்தை பார்த்து, பைபிள் யாரும் நேர்மையாளன்னு சொல்லுது? நோவாவை மட்டும் தான் சொல்லுது. நோவாவோட மனைவியை சொல்லல. நோவாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க, அவளை பத்தி சொல்லல. நோவாவை முன்னிட்டு ஆண்டவர் 8 பேரை காப்பாற்றினார், பைபிள் சொல்லுது. நோவாவை நினைவு கூர்ந்ததால் குடும்பம் காப்பாற்றப்பட்டது, உலகம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நீ கடவுளுக்கு உகந்த பிள்ளையா வாழ்ந்து பாரு. திருவருள் சாதனம் மீது பற்று கொண்டு வாழ்ந்து பாரு. ஒரு அருள் சாதன வாழ்க்கை வாழ்ந்து பாரு. வேஸ்ட் ஆகாது பிள்ளை, ஞாபகம் வச்சுக்கோ, வேஸ்ட் ஆகாது. இந்த தேவாலயத்தின் நடந்து நடந்து தேய்ந்த இந்த கால் பாடங்கள் வேஸ்ட் ஆகாது. நீ வாசித்த ஜபித்த ஜபங்கள் ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது. நீ சிந்திய கண்ணீர் ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது. விலை மதிப்புள்ளது, விலை மதிப்புள்ளது. நீ பட்ட வேதனை, துன்பங்கள், கண்ணீர், ஆண்டவர் முன்னாடி நீ வடிச்ச அந்த கண்ணீருக்கு விலை உண்டு, வேஸ்ட் ஆகாது. குடும்பம் காப்பாற்றப்படும். எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. ரீசெண்டா நடந்த ஒரு காரியம். இட் வாஸ் அரௌண்ட் 3 o'clock. ஒரு மாசத்துக்கு முன்னாடி 7வது தியான மையத்துல நான் உட்காந்து மத்தியான நேரம், அந்த நேரத்தில் ஒரு லெஷர் டைம்ல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு 3 மணி நினைக்கிறேன். அந்த டைம்ல எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த டைம் ஞாபகம் இருக்கிறதுக்கு காரியம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு ரூம்குள்ள வந்தேன். அப்போ திருப்பி திருப்பி கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு உண்மையாவே கோவம் வந்துச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா அப்படின்னு நானும் கதவை திறக்கவே இல்லை, ஏன்னா தட்டிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. டு பி ஃப்ராங்க், ஓகேயா, ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால தட்டிட்டு போட்டோம். பட் ஈவன் தென் மீண்டும் மீண்டும் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் உள்ளே இருந்துக்கிட்டு ஹலோ யாரு யாரு, சவுண்ட் எதுவும் ஸ்லோவ் மாட்டேங்காங்க. இப்போ எனக்கு இரிட்டேஷன் ஆச்சு, உண்மையாகவே இரிட்டேஷனோடு தான் நான் கதவை திறந்தேன். ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மாவோட முகத்தை பார்த்தோன்னே டக்குன்னு என்னுடைய பிபி எல்லாம் குறைஞ்சிச்சு. உடனே அம்மாட்ட, அம்மா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து, என்னம்மா ஓகே ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஃபாதர். அதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? இப்போ சந்தோஷத்தை நான் என்ன பண்ணணும்? இல்லை ஃபாதர், அந்த அம்மா கரெக்டாக, நீங்கள் இங்கே வந்து 1 வருஷம் தான் ஆகுது, ஆனால் நான் இந்த தியான மையத்திற்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எப்பப்பெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் தியான மையத்துக்கு வருவேன். அப்போ நான் கேட்டேன், ஓ உள்ளிருப்பு தியானத்துக்கு எங்களோட நைட் டியூஷன்லாம் வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதை நான் ஒரு இந்து வார்த்தையை சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் கூட அந்த அம்மாவோட கதை கேட்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. உடனே கையை பிடிச்சிட்டு, வாங்கம்மா நடந்துக்கிட்டே பேசலாம். நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர், என் பையன் ஒரு லவ் பண்ணி, ஒரு பெண்ணிட்ட லவ் பண்ணிட்டு அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி he became addicted to so many things. உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் அடிக்டட் ஆகுவாங்கன்னு. கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், இந்த மாதிரி எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் தியான மையத்துக்கு போங்க சரியாகும் அப்படின்ட்டு. நான் ஃபாதர் யார்கிட்டையுமே இந்த ஜெப விண்ணப்பத்தை நான் சொன்னது கிடையாது, எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. சரி, நம்ம கூட வாழக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள் ஜெபம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சாமி கும்பிடணும். ஞாபகம் இருக்குதா? ஹலோ, சாமி கும்பிடணும் எனக்கு தெரியாது ஃபாதர், நீங்கள் நம்மள மோஸ்ட்லி ஜெபிப்பீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஐ வாஸ் ரெகுலர்.
அதில் எங்களுக்கு நடுவில் ஒரு நற்கரணை ஆலயம் இருக்குது. எந்த குருவானவர்கிட்டையும் அந்த அம்மா அந்த ஜெப விண்ணப்பத்தை சொன்னதே கிடையாது. பட் ஷி டோல்ட் ஐ வாஸ் ரெகுலர். நான் வந்து இந்த தேவாலயத்தில் உட்காந்து நான் ஜெபிச்சுட்டு, யாருமே இருக்க மாட்டாங்க மத்தியான நேரம், ஜெபிச்சுட்டு போயிடுவேன். நம்ம சொல்லும் போது மொபைல் ஃபோன், நான் ஆக்சுவலி அந்த மொபைல் ஃபோட்டோ எனக்கு தாங்கம்மான்னு கேட்கணும்னு நான் நினச்சேன், மறந்து போயிடுச்சு. அந்த அம்மா மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு, ஃபாதர் நீங்கள் வெறும் கதைன்னு நினைப்பீங்க, இந்த ஃபோனில் உள்ள காமிச்சிட்டு உடனே ஒரு பிக்சர் காமிக்கிறாங்க. எப்பா 50க்கு தானே 40க்கு தானே தொடங்கினேன், 10 நிமிஷம் கழிச்சு தானே முடியும், டைம் அப்புறம் கை வந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாமா? 10 நிமிஷம் ஓகேயா? நான் 11:40க்கு தான் தொடங்கினேன், சரியா? ஆமாம் 12:30, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, அப்படி தானே? அது வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். அப்போ பாருங்க என்ன சொல்லிட்டு இருந்தோம். இந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டு, மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு சொல்கிறாங்க, அதில் ஒரு பையனை காமிச்சாங்க. அந்த பையனுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மென்டல் பர்சன் மாதிரி. அதாவது முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சினிமாலெலாம் பார்க்குறோம், இந்த காதலில் தோல்வி அடைஞ்சவங்களாம் எப்படி முடி தாடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்படி தானே? அது லிட்டரலி நான் பார்த்தேன். ஒரு டிஸ்ஃபிகர்டு ஃபேஸ், தாடியெல்லாம் வச்சுட்டு இப்படி இருக்கிறான். பார்க்கவே நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்கும். ஒரு 2 ஃபோட்டோ தள்ளிட்டு இப்படி காமிக்கிறாங்க. வா, பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் பாய். நான் கேட்டேன், அம்மா இது யாரு? ஃபாதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பையன் தான் ஃபாதர். எப்படி இப்படி? நான் நடந்த ஜெபங்கள், நான் விடுத்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தந்தா. எப்படி இப்படி? நீ வடித்த கண்ணீர் ஆண்டவருடைய சந்நிதியில் நீ ஜெபித்த ஜெபம் வீணாகாது. He remembers. ஞாபகம் வைப்பார் ஆண்டவர். ஞாபகம் வச்சார் அப்படின்னா செயல்படுவார். யார் சார்பாக? உன் சார்பாக. உன் சார்பாக செயல்படுவார் பிள்ளை. அதனால வருத்தப்படாத. இங்க நீ வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் விலை உண்டு. இன்னும் வேணுமா உனக்கு? இன்னும் வேணுமா உனக்கு? எடுத்துக்காட்டு, எடுத்து வாசி பார்க்கலாம். எரேமியா புஸ்தகம் 16வது அதிகாரம். ரொம்ப முக்கியமான ஒரு இறைவார்த்தை, ரொம்ப முக்கியமான இறைவார்த்தை. இதை நீ அண்டர்லைன் பண்ணி உன் பைபிள் அப்படியே அழுக்காகும் அந்த வார்த்தை, சரியா? எரேமியா புத்தகம் 16வது அதிகாரம். எரேமியா, புக் ஆஃப் ஜெரமாயா 16 புக் ஆஃப் ஜெரமாயா 16 59 இருந்து வாசிங்க. Sorry, Ezekiel, yes, Ezekiel, book of Ezekiel, chapter 16 59 இருந்து வாசிங்க பார்க்கலாம். எஸ், எசேக்கியேல் 16:59. இந்த வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணிருக்கணும். நீ தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய், நீ இது செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். பாரு, ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ உடன்படிக்கையின்படி கட்டளையின்படி வாழல, அதனால நீ என்ன செஞ்சியோ அதே மாதிரி நான் உனக்கு செய்வேன். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு மனசு பதறும். தெய்வமே, என்ன ஆண்டவரே இப்படி பண்றையே. அடுத்த இறை வார்த்தையை வாசிங்களேன். ஒரு செகண்ட்ல ஆண்டவர் மனசு மாறி அடுத்த இறை வார்த்தையில என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆயினும் நீ என் கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருந்த போதிலும், ஆயினும் ஈவந்தன் என்ன செய்வாராம்? உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, மென்டல் ஆக்ட் நினைவு கூர்ந்து, என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். தொடர்ந்து உன் தமைக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வரியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து நீ வெட்கப்படுவாய். அர்த்தம் என்ன தெரியுமா? உள்ள நீ உடன்படிக்கையின்படி வாழாமல் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் உன்னை உடன்படிக்கை செஞ்சார். எப்ப தெரியுமா? ஞானஸ்தானம் அப்போ, உறுதி பூசல் அப்போ. ஞாபகம், உனக்கு அதை பத்தி அருமை தெரியாமல் இருக்கலாம். கரெக்டான கேட்டகிசம் கிடைக்காம ஆமா ஆண்டவரேன்னு சொல்லி பிஷப் முன்னாடி நீ வாங்கின. ஆனா அதை பற்றிய அறிவு உனக்கு கிடைக்காமல் போன போதிலும் உன்னோட ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சார். நீ உடன்படிக்கை செய்யல, ஆண்டவர் உடன்படிக்கை செஞ்சார். அப்போ அதன்படி நீ வாழாமல் இருந்த பொழுதிலும் நீ என் புள்ள என்பதால், நான் உன்ட உடன்படிக்கை செஞ்சதால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்துவேன். அது நடக்கும் போது நீ வெட்கப்படுவ. என்ன வெட்கப்படுவ? ஐயோ ஆண்டவரே,
நான் பாவியா இருந்தாலும் என் வாழ்க்கையில இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சீங்களே, இவ்வளவு அதிசயங்கள் செஞ்சீங்களே, இனி நான் பழைய பாவங்களை செய்ய மாட்டேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம யாரும் யோகியம் கிடையாது ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவரோட பார்வை பார்த்தார் அப்படின்னா நம்ம எல்லாரும் அயோக்கியர்கள், உடன்படிக்கைப்படி வாழாத மக்கள். ஆனா பாரு, இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சுட்டு இருக்கிறார், எவ்வளவு அதிசயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. உணரு, இதயம் உடைக்கப்படட்டும், இதயம் உடைக்கப்படட்டும். சொல்லாத, குடும்ப பாரம்பரியத்தை வச்சுட்டு இருக்காத, திறமையை வச்சுட்டு இருக்காத, புகழை வச்சுட்டு இருக்காத, பெருமையை வச்சுட்டு இருக்காத. Acclaim God for everything. Everything acclaim God. அதுவரை இவ்வளவு பாவியா இருந்தாலும் எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சீங்களே. இறைவார்த்தை சொல்லுது, நான் உன் வாழ்க்கையில செய்ய போற அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைச்சு உன் வாழ்க்கை முறையை நினைச்சு நீ வெட்கப்படுவதில்லை. பழிக்கு பழி செய்பவர் அல்ல, தீமை செய்யும் போதும் உனக்கு நன்மை செய்யக்கூடிய கடவுள். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு பிள்ளை, ஹல்லேலூயா. உரத்த குரல் எழுப்பி சொல்லு பிள்ளை, இயேசுவே நன்றி, அப்பா நன்றி, நன்மைகளுக்கு நன்றி, கண்ணீருக்கு நன்றி. இது ரெண்டாவது தளம். மூணாவது தளம் தான் ரொம்ப முக்கியமான தளம். ஆனா நான் டைம் இல்லாங்க அப்படிங்கிறதுனால முடிக்கிறேன். சரியா? உள்ளிருப்பு தியானத்துக்கு வாங்க, அப்ப சொல்லிக்கிறேன். சரியா? ரெண்டாவது தளம் ரொம்ப மேன்மையான தளம். கண்டிப்பா எல்லாரும் தியான மையத்தில் யூடியூப் சேனல்ல இந்த டாக் நான் கன்வென்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அந்த டாக் வரும். ஸோ if you want to know the third step, you can access our YouTube channel. சரியா? பாருங்க, மூணாவது தளம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தளம். முதல் தளம் நான் பேசுனது என்னது? மென்டல் ஆக்ட், வெறும் நினைவு கூர்தல். அது வெறும் சொல்ல முடியாது, ஞாபகப்படுத்தணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது தளம் என்ன சொன்னேன்? மென்டல் ஆக்ட்ல இருந்து பிசிக்கல் ஆக்ட். அப்ப நீ பாரு, நீ நினைவு கூர்ந்த அப்படின்னா கடவுள் நினைவு கூர்ந்து உன் சார்பாக செயலாற்றார், என் சார்பாக செயலாற்றார். நீ நினைவு கூர்ந்தனா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தனா, யார் சார்பாக செயலாற்றுவாய்? கடவுள் சார்பாக. See, that's what spirituality, that's what the relationship with God. அது எப்போ வரும்? நினைவு கூர்ந்தா வரும். மென்டல் ஆக்ட்ல இருந்து பிசிக்கல் ஆக்ட். அப்ப வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. தேவாலயம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு நடுக்கம் கொடுக்கிற இடமாக மாறும். ஜபமாலை அப்படிங்கிறது உனக்கு ஒரு ஆயுதமாக மாறும். திருவருள் சாதங்கள் அப்போது உனக்கு உயிருக்கு உயிராக மாறும். எப்போ? நினைவு கூறும்போது. From mental act to physical act. Praise the Lord. Hallelujah. மறந்துடாத. It's a warning. It's a warning. Remember your God. அப்பாவை நினைவு கூறு, பிள்ளை மறந்துடாத. Remember your God. மறந்து போய் நிற்கிறியா? மறந்து போய் நிற்கிறியா? நினைவு கூறினா தான் உன் வாழ்க்கையில் உன் தெய்வம் இருக்கிறார் என்பதை உன்னால் உணர முடியும். அவர் இல்லாம இல்ல. ஐயோ, அவர் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாதுல்ல, எதுவும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் தெளிவா சொன்னாரு யோவான் நற்செய்தியில, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. பாவம் செய்யறது கூட கடவுள் அனுமதிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், ஆனா நீ மறந்து போயிருந்த ஆண்டவரை நினைவு கூறு, நினைவு கூறு. அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் வாழ்க்கையில் இருக்கிறார், எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். Never let me depart from you. நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க, நான் தான் ஆண்டவரே உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கிறேன். Never let me depart from you. கூடவே prayerfully ஜெபமா மாத்த அந்த பாட்டை. என் பக்கத்திலே இயேசுவே,
சொல்லுங்கப்பா. பக்கத்திலே இருங்க ஆண்டவரே. Acclaim him. Acclaim him. Praise the Lord. Hallelujah. Hallelujah.